Hi students, welcome to Teacher Tuition. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நமக்கு A என்ன B என்னன்னு மட்டும் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். மறக்காமல் செட் போடணும், செட் போடாமல் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம A என்ன B என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இப்போ A cross B எப்படி எழுதணும்னா உள்ள சப்செட்டாக எழுதுவோம். இந்த 2, 1 மறுபடியும் இந்த 2, -4 எழுதலாம். 2, 1, 2, -4. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. -2 அதே மாதிரி நம்மளோட A செட்டில் இருக்கிறது B செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட். -2, 1, -2, -4. Next number 3, 1. Next 3, -4. இதுதான் நம்மளோட ஒரு செட் A cross B. எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், அதே மாதிரி நமக்கு B செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், மறுபடியும் சேம் நம்பர் B செட்டில் இருக்கிற அடுத்த நம்பர், இந்த மாதிரி நம்ம சப்செட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் A cross A எழுதிக்கலாம். எப்போவுமே எழுதும்போது கொஸ்டினை பக்கத்தில் எழுதி எழுதி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? 2, -2, 3 அதே நம்பர்ஸ் 2, -2, 3. இப்போ சப்செட் எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த 2, இந்த 2, 2, 2 மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2, செகண்ட் நம்பர் -2 மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2, இந்த 3. அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. -2 ஃபர்ஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டாம், செகண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. 2, -2 இந்த -2, -2 இந்த 3. மறுபடியும் அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். 3, 2, 3, -2, 3, 3. எப்படி செய்கிறோன்னு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்பரை எப்போவுமே சேஞ்ச் பண்ணாமல் எழுதிக்கணும். செகண்ட் இருக்கிற நம்பர் இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து இங்கே இருக்கிற இந்த 2, மறுபடியும் இந்த 2வை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த -2 அடுத்து இந்த 2வை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த 3. அதே மாதிரி இங்கே -2 எடுத்தோன்னா அதே மாதிரி இந்த 2 மறுபடியும் இந்த -2 இந்த 3. ஓகேவா? இந்த மாதிரி தான் எழுதணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி சம் தான். 2 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க இதுலேருந்து கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B cross A. A cross B முடிச்சிட்டோம், A cross A முடிச்சிட்டோம். அடுத்து B cross A. B cross A நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இங்கே B ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு B தான் எழுதணும். எப்படி B என்ன A என்ன நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம், அப்படி எழுதவே கூடாது. ஏன்னா சப்செட்ஸ் தப்பாக போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு B தான் எழுதணும். 1, -4 அதே மாதிரி உங்களோட A 2, -2, 3. இது நம்ம ஃபஸ்ட் எழுதின மாதிரியே ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க. இந்த 2 நெக்ஸ்ட் 1, -2 1, 3 remaining -4, 2 -4, -2
-4, 3. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துட்டாங்க? இதே மாதிரி தான் A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஆனால் A, B வந்து நமக்கு ஈக்குவலாக Pயும் Qன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் B நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வேல்யூஸ் எழுதுங்க. அப்போ A நமக்கு P, Q, அதே மாதிரி Bயும் நமக்கு P, Q. ஸோ இப்போ சப்செட் எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த P, இந்த P. Next one P, the Q. Next one Q, P. Next Q, Q. Okay, students. Next one A cross A. A cross A நமக்கு வந்து P, Q தான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்பீட்டட். ஸோ உங்களுக்கு ஆன்சரும் அதே ஆன்சர் தான் ரிப்பீட்டடாக வரும். செக் பண்ணிக்கலாம். P, Q. P, Q. ஏன்னா A is equal to B. ஸோ AB வேல்யூஸ் வந்து நமக்கு சேம் தான். அதனால உங்களுக்கு ஆன்சரும் சேமாக தான் வரும். இந்த P, இந்த P. ஸோ P, P. மறுபடியும் இந்த P, இந்த Q. இந்த P, இந்த P எழுதிட்டோம். அடுத்து இந்த P, இந்த Q. P, Q. அடுத்து செகண்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. Q, P. Q, Q. That's all. Next one B cross A. B என்னது? P, Q. அதே மாதிரி Aயும் P, Q. ஸோ செட் எழுதலாம். P, இந்த P, இந்த P, இந்த P, இந்த Q. Next one இந்த Q, இந்த P, Q, P, இந்த Q, இந்த Q. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு நம்பர், இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி எழுதுனா போதும். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் பார்க்கலாம். எதுனாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இன்னும் ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு A வந்து M, N, B வந்து இது வந்து எம்டி செட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பை சிம்பிள் போட்டாங்கன்னா இதோட பேர் எம்டி சிம். உங்களுக்கு இதோட பேர் என்ன அப்படின்னா எம்டி செட். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்கேயாவது வரும்போது தெரியணும் இது என்னன்னு சொல்லி. இதோட பேர் எம்டி செட். ஸோ நம்ம எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் B மீன்ஸ் A வந்து நமக்கு M, N, B வந்து உங்களுக்கு எம்டி செட். எம்டி மீன்ஸ் நம்ம வந்து சாதா 0 அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் எம்டி செட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் 0 and anything 0. ஸோ நமக்கு A கிராஸ் B மறுபடியும் நமக்கு எம்டி செட் தான். ஸோ அடுத்து A கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் A கொடுத்துட்டாங்க. M, N, மறுபடியும் A. ஸோ M, N. இப்போ நம்ம வந்து சப்செட் எழுதிடலாம். M, M எப்படி எழுதணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 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 இது. M, N. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் எப்படி எழுதுறாங்க? N, M, N, M. அதே இது N, 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 N. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்
B cross A equal to நமக்கு B empty set. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனிதிங் எம்டி செட்டை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து எம்டி செட் தான். ஸோ B cross A வந்து நமக்கு வந்து எம்டி செட், இல்லைன்னா பைன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிற சப்டிவிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து பாருங்க, நம்ம வந்து இப்போ செஞ்சதே தான் திருப்பி திருப்பி செய்கிறோம். ஆனால் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் B வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு, என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். A கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிவன் A எழுதிக்கலாம். A 1 2 3. B நம்ம தான் எழுதிக்கலாம். B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x bar s is a prime number less than 10. What is prime number? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. prime நம்பர்னா என்ன? prime நம்பர்னா நமக்கு வந்து 1 3 5 7 இந்த மாதிரி நமக்கு எதுலையுமே டிவைட் ஆகாமே வரும். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 5 தான் இதோட ஃபேக்டராக இருக்கும். இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸ். அது நமக்கு வந்து லெஸ் தேன் 10, 10 விட கம்மியாக வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் வரும்னு பாருங்க. 2, 2க்கு அப்புறம் 3, 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதை எடுக்கக்கூடாது. அடுத்து 5, 6ம் அதே மாதிரி 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். ஃபேக்டர் வந்து 1ம் அதே நம்பர் தான் வரணும், சேம் நம்பர் தான் வரும். அது மட்டும் தான் ப்ரைம் நம்பர். ஸோ 6 வர சான்ஸ் இல்லை. 7, 8க்கும் 4 2 1 4 எல்லாமே வரும். ஸோ அதையும் எடுக்க முடியாது. அடுத்து 9, 9க்கு 3 × 3 9 வந்துடும், 1 × 9 9 வந்துடும். ஸோ அதுவும் நம்ம வந்து எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 10, 10ம் எடுக்க முடியாது, நமக்கு லெஸ் தேன் 10. ஸோ நமக்கு இதுதான் நம்மளோட B. 2 3 5 7 இதுதான் B. இந்த மாதிரி நமக்கு சின்ன ஹிண்ட் கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணும். ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இதை எழுத முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A கிராஸ் Bயும் B கிராஸ் Aயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டையுமே சேர்த்து எழுதிக்கோங்க. B 2, 3, 5, 7. சப்செட்ஸ் எழுதலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி பாருங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேவா? எழுதலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சொல்லுங்க. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகே. அடுத்து 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஒன் பண்ணுவோமா? B கிராஸ் A. B கிராஸ் A. ஓகே. B கிராஸ் Aனா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி B என்னன்னு எழுதிக்கலாம். 2 3 5 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க 1 2 3. ஓகே. டூ 1 இது மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 2, 1, 2, 2, 2, 3. ஓகேவா? 2, 2, 2, 3. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் சம் 5, 2, 5, 1, 5, 1, 5, 2, 5, 3. Next 7, 1, 7, 2, 7, 3. Okay.
ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம வந்து பி கிராஸ் ஏயும் செஞ்சுட்டோம். நல்லா பாருங்க. உள்ள எழுதுறது எல்லாமே சப்செட். ஸோ இந்த மாரி பிராக்கெட் போட்டு எழுதணும். வெளியில நம்ம ஓப்பன் பிராக்கெட், எண்டுல க்ளோஸ் பிராக்கெட் போட்டு எண்ட் பண்ணணும். இந்த எண்ட் பிராக்கெட் போடாட்டி மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம 2 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். மீதி உள்ளத நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸும் எடுக்கிறோம். வேணும்னா ஸ்க்ரீன்ல நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.